நிகிதாங்கிற ஒரு பெண்மணி வாய்வழி புகார் கொடுத்து, அந்த வாய்வழி புகாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனிப்பட அமைச்சு, வழக்கே போடாமல் தனிப்பட அமைச்சு 2 நாள் வரைக்கும் சித்திரவதை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அது வந்து எஸ்பி டிஎஸ்பி அவங்களுக்கு உத்தரவு வந்துச்சுங்கிறாங்க. அப்போ இந்த எஸ்பிக்கும் டிஎஸ்பிக்கும் உத்தரவு போட்டது யார்? சாத்தான்குளம் படுகொலையின் போது அன்னைக்கு கொரோனா காலகட்டம் ஊரடங்கு விதி அமலில் இருந்துச்சு. அனுமதி இல்லாத போது இங்கேருந்து கிளம்பி சாத்தான்குளத்துக்கு போனார் உதயநிதி ஸ்டாலின். ஆனால் அவர் தொகுதியான சேப்பாக்கம் திருவடிக்கணியில் விக்னேஷ் கொலை செய்யப்பட்ட போது அங்கே போய் ஆறுதல் சொல்லவோ, குடும்பத்தாரை பார்த்து வந்து ஒரு அவங்களுக்கு வந்து துயரத்தை பகிர்ந்து கொள்ளவோ எதையும் செய்யலையே. முதல்ல இந்த காவல்துறை யாருக்காக அமைக்கப்பட்டுச்சு? வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் ஏவல் படையாக ஒரு அது அரசோட ஒரு கூலிப்படையாக செயல்பட்டுருக்கலாம். ஆனால் மக்களாட்சி வந்த பிறகு மக்களுக்கான ஒரு காவல் அரணாக காவல் படைப்பிரிவாக தான் இருந்திருக்கணும். மக்கள் வரி பணத்தில் தான் அவங்க சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் காவல்துறைங்கிறது முழுக்க முழுக்க மக்களை விட்டு அந்நியப்பட்டு. நான் வந்து 2018 வந்து காவிரி போராட்ட வழக்கில் இருந்தப்ப கையெழுத்து போட போகிறேன். கையெழுத்து போட போகிறப்ப என்னையே வந்து அதிகாரி சொன்னார், அடுத்த முறை உன்னை சென்னையில் பார்த்தோன்னா, உன்னை போராட்டம்னு எங்கேயாவது பார்த்தோன்னா உன்னை சிறைப்படுத்துவேன், உன் கைகாலை உடைப்பேன் அப்படின்னாரு. உங்களை பார்த்து? ஆமாம், 2018 என்னோடு வழக்கில் இருந்த தம்பி மதன்குமார், இந்த காவிரி போராட்ட வழக்கில் இருந்த தம்பி மதன்குமார், அவரோட கை முறிக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த கையை காலை முறிக்கிறதுக்கு காவல்துறைக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? காவல்துறைனா யாரை வேணாலும் அறையலாம், யாரை வேணாலும் ஏகத்துக்கு திட்டலாம், யாரை வேணாலும் வாடா போடா வா போன்னு உரிமையில் பேசலாம், என்ன வேணாலும் வரலாம். நான் காவல்துறை அதிகாரிகிட்ட வந்து ஏதாவது கேட்டான்னா, போலீஸ்டே ரூல்ஸ் பேசுறியா? போலீஸ்டே சட்டம் பேசுறியா? ஏன் ரூல்ஸுக்கு சட்டத்துக்கு அப்பாற்பட்டதா போலீஸு? விஜய் வந்து களத்தனு போட்டியே போடுத. போட்டி போடாத கட்சி விஜய கட்சி வந்து மும்முனை போட்டியும் சேர்த்துக்குவேன். நாம் தமிழர் கட்சி வந்து 4 பொது தேர்தலில் போட்டி போட்டு, இடைத்தேர்தலில் போட்டி போட்டு, உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போட்டு 8.2 விழுக்காடு வாக்குகளை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஊடகத்தில் வந்து மும்முனை போட்டியும் போடுவேன், 4 முனை போட்டி சொல்ல மாட்டானா? குணசேகரன் நீ யாரு? முதல்ல நீ யாருக்கு வேலை செய்ய? அவர் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர். என்ன பத்திரிகையாளர்? கோயங்கா விருது வாங்கினவர். நீங்க வந்து ரொம்ப சாதாரணமா ஒருத்தர் மேல இவ்வளவு அலிகேஷன் வைக்கணும்? அதாவது பத்திரிகையாளர் சொல்றதுக்கு தகுதியற்ற தராதரமற்ற பிராணிகள் தான் இந்த குணசேகரன், இந்த செந்தில்வேலு, இந்த ஜீவசகாப்தன், இந்த ஜென்ராம். நீ யார் வைக்கல? முதல்ல இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்தில் திமுகவோட பொய்யான வாக்குறுதி, மாநில அரசோட அதிகார வரம்புக்குள்ள நீட் தேர்வு ரத்து பண்றதுக்கான அதிகாரம் இல்லை. தெரிஞ்சும் கூட நாங்கள் வந்தோம்னா நீட் தேர்வு ரத்து பண்ணணுங்கிற வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை நம்பி ஓட்டு போட்டு வாக்குறுதியை நிறைவேற்றாதால தற்கொலை பண்ணி பிள்ளைகள் சாகுது. யாரு? இந்த சுகிதான்னு ஒரு அக்கா இருக்கிறாங்கல்ல, அவங்க தான். ஒரு கருத்துல நெறியாளர் கேள்வி கேட்கறதுன்னு எனக்கு தெரியுமில்லங்க. திமுக பேசுனா நீ முந்திக்கிட்டு வர்ற. நான் ஒரு கருத்து சொல்றேன். வெள்ளி தட்டில் வச்சு 11 மருத்துவ குழுவை வந்து மோடி கொடுத்தாரு அப்படின்னு டிஆர் பாலு சொன்னார். ஆமா சொன்னாரு. அந்த கருத்துக்கு நான் தான் பொறுப்பு. சொல்லல 4 தான் சொல்றேன். திமுக பேசினா உனக்கே வலிக்குது. திமுக பேசினா வலிக்குதுன்னா நீ கட்சி இணைஞ்சிரு, நீயும் பங்கேற்பாளர் உட்காரு, சண்டை போடுவோம். அங்க பார்த்துட்டு இந்த வேலை பார்க்குற. உத்தரப்பிரதேச போடுவாங்க. உத்தரப்பிரதேசம் நடக்குது தெரியுமா? சத்தீஸ்கர் நடக்குது தெரியுமா? மத்திய பிரதேசம் நடக்குது தெரியுமாம்பாங்க. இது தமிழ்நாட்டு பிரச்சனை ஓஞ்ச பிறகு தமிழ்நாட்டு வருவாங்க. டெல்லி விவசாயிகள் பாதிக்கப்பட்டா பேசுவாங்க, பரந்தூர் விவசாயி பாதிக்கப்பட்டா பேச மாட்டாங்க, ஏகனாபுரம் விவசாயி பாதிக்கப்பட்டா பேச மாட்டாங்க. அப்ப என்னன்னா, ஒரு அநியாயம் அக்கிரமம் நடந்தா இவங்க கொதித்தழுவாங்க. எப்ப? அது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தா. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திரு நெடுமானம் கார்த்திக் அவர்கள். வாரம் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சமீபத்தில் அஜித்குமார் அப்படிங்கிற தம்பியை காவல் விசாரணை அப்படிங்கிற பேரில் அடித்தே கொண்டிருக்கிறாங்க. ஒரு காவல் விசாரணை நடந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது தொடர்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அவங்களோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சாரி கேட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சிட்டிங் மினிஸ்டர்ஸையும் அனுப்பியிருக்கிறாரு. எதிர்கட்சிக்காரங்களும் வந்து போய் பார்த்துருக்குறாங்க. அட் த சேம் டைம் குயிக் ரியாக்ஷன் நடந்திருக்குது ஃப்ரம் த கவர்மெண்ட். உடனடியாக எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டத்தை வச்சுருக்கிறீங்க. அவங்களோட வீட்டுக்கும் போய் பார்க்குறதா ஒரு திட்டம் இருக்கிறதா சொல்கிறீங்க. அரசு சரியாக தானே செயல்பட்டுருக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, அரசு பொறுத்த வரைக்கும் 27, 28 இந்த 2 நாட்களில் வச்சு சித்திரவதை பண்ணி 28ஆம் தேதி இந்த பையன் இறந்து போகிறாரு. உடனடியாக அந்த அரசு வந்து அதற்கான நீதியை பெற்றுத்தரணும் அப்படின்னு இறங்கினாங்களா? இல்லை.
மாறா வந்து இதை மூடி மறைக்க முயற்சி பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் திமுக நிர்வாகிகள் தொடங்கி காவல்துறை அதிகாரிகள்லாம் வச்சு 50 லட்சம் தர்றோம் அப்படின்னு பேரம் பேசி அதை மூடி மறைக்க முயற்சி பண்ணாங்க. ஊடக வெளிச்சத்துக்கு ஊடக கவனத்துக்கு வந்த பிறகு எதிர்கட்சிகள் நாம் தமிழர் கட்சி களத்துக்கு போய் மற்ற கட்சி எதிர்கட்சிகளும் போராடி அது வந்து அதுக்கு பிறகு நீதிமன்றம் வந்து கண்டனம் தெரிவித்து வேற வழியற்ற சூழலில் தான் வந்து இந்த வழக்கு வந்து கொலை வழக்கு அப்படின்னு மாற்றப்பட்டு அப்புறம் சிபிஐக்கு மாற்றப்பட்டு சிபிஐக்கு உத்தரவிடுறார் சிஎம்ஏ. வேற வழியற்ற சூழல்ல நீதிமன்றம் கண்டிச்ச பிறகு கடைசியா பண்றாங்க. அதுக்கு மூடி வரைக்கும் எப்படி மூடி மறைக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. இனி மூடி மறைக்க முடியாங்கிற நிலையில தான் வந்து கொண்டு போறாங்க. இதுல முதல்ல என்ன கேள்வினா, சாத்தான்குளத்துல வந்து இரட்டை படுகொலை, அப்பா மகன் வந்து கொலை செய்யப்படுறாங்க. அதுல பொய் வழக்க புனைஞ்சு காவல் நிலையத்தில் வச்சு சித்திரவதை பண்ணி அடிச்சு உதச்சி கொலை பண்றாங்க. இதுல என்னன்னா பொய் வழக்கு போடுறாங்கல்ல, அந்த பொய் வழக்கு கூட போடல, வழக்கே போடாம அந்த நிகிதாங்கிற அந்த பெண்மணி வந்து கொடுத்த வாய்வழி புகார், அந்த வாய்வழி புகாரை ஏற்றுக்கிட்டு வழக்கு போடாம தனிப்பட அமைச்சு அப்போ 2 நாட்கள் வந்து அந்த தனிப்படை வந்து எல்லா வேலையும் விட்டுவிட்டு அந்த பையனை வச்சு சித்திரவதை பண்ணி அடிச்சு கொண்டிருக்கு. அப்போ என்னன்னா நிகிதாங்கிற ஒரு பெண்மணி வாய்வழி புகார் கொடுத்து அந்த வாய்வழி புகாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனிப்படை அமைச்சு வழக்கே போடாமல் தனிப்படை அமைச்சு 2 நாள் வரைக்கும் சித்திரவதை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அது வந்து எஸ்பி டிஎஸ்பி அவங்களுக்கு உத்தரவு வந்துச்சுங்கிறாங்க. அப்போ இந்த எஸ்பிக்கும் டிஎஸ்பிக்கும் உத்தரவு போட்டது யார்? தலைமைச் செயலகத்தில் தான் உத்தரவு போயிருக்கு. அந்த அம்மா வந்து அந்த அதிகார புள்ளிகளோட தொடர்பில் இருக்காங்க, அதன் மூலமாக அதிகாரத்தை பயன்படுத்தி உத்தரவு தான் பண்ணதா சொல்கிறாங்க. அப்போ அந்த நிகிதாங்கிற பெண்மணிகிட்ட விசாரித்து யார் யார் உத்தரவு போட்டது, ஏன்னா வந்து வழக்கே போடலைங்கிறப்ப இதை கடத்தி கொலை பண்ண கணக்கு தான், கடத்தி கொண்டு போய் கொலை பண்ண கணக்கு தான். அப்போ அந்த நிகிதாங்கிற அந்த பெண்மணியை அவங்களுக்கு யார் உத்தரவு போட்டாங்களோ இவங்களை எல்லாரையும் வந்து வழக்குக்குள்ளே கொண்டு வரணும். ஆனால் இங்கே எஸ்பி டிஎஸ்பியே வழக்குக்குள்ளே வரல, வெறும் துறை சார்ந்த நடவடிக்கை தான். இந்த 5 காவலர்கள் வந்து சிறைக்கு போயிருக்காங்க. அப்போ இந்த வழக்கோட கோணமே முழுமையாக விரிவடையவும் இல்லை, எல்லாரும் உள்ளே கொண்டு வரப்படவும் இல்லை. இது முதல்ல. அப்புறம் திமுக அரசுக்கு வந்து இந்த மனித உரிமை மீறல், மனித வதை, இது போன்ற சித்திரவதைகள் இதுக்கு எதிராக திமுக இருக்கானா? இல்லை. அப்படி இல்லாம தான் ஒரு சிஎம் ஃபோன் பண்ணி சாரி கேக்குறாரு. எப்ப கேக்குறாரு? நடக்க கூடாது, நடந்து போச்சுமா, தப்புதாமா அப்படின்னு கேக்குறாரு. ஒரு அரசுங்க எல்லாத்தையும் நடந்து முடிச்ச பிறகு இந்த திரைப்படத்துல வந்து இறுதி காட்சியில காவல்துறை வந்து சொல்லும்ல, நான் உங்களை கைது பண்றேன், அது போல எல்லாமே நடந்து முடிஞ்ச பிறகுதான் அந்த அரசு வந்து விழிப்புற்று கொள்ளும். அப்படின்னா அரசு இருக்குங்க. குற்றமே நடக்காத ஒரு நாடு சொல்லுங்க. நான் என்ன ஒரு நாடு சொல்லுங்களேன். நான் சொல்றேன் குற்றமே நடக்காத சூப்பரா இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இந்த காவல் நிலைய மரணம் இருக்கு பாருங்க, காவல் நிலைய படுகொலை திமுக ஆட்சியில் அரங்கேறிய முதல் காவல் நிலைய படுகொலை இல்லை. எனக்கு தெரிஞ்சே நான் வந்து செய்தி படிச்சதையே குறைந்தபட்சம் 30 காவல் நிலைய மரணங்கள் படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கும். முதுகுளத்தூர்ல மணிகண்டங்கிற ஒரு இளைஞர், அப்ப திருவண்ணாமலையில வந்து தங்கமணின்னு ஒருத்தாங்க, இங்க நாமக்கல் கிளைச்சிறையில பிரபாகரன் ஒரு மாற்றுத்திறனாளி, இப்படி பல பேர் செத்து போயிருக்காங்க. அந்த செத்து போனதுக்கெல்லாம் அரசு நிவாரணம் கொடுத்துருக்கா? முதலமைச்சர் ஸ்டாலின் கூப்பிட்டு வந்து மன்னிப்பு கேட்டாரா? இல்லை அங்கே வீட்டுக்கெல்லாம் வந்து அமைச்சர்கள் போனாங்களா? அதுக்கெல்லாம் வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கா? அதுக்கெல்லாம் சிபிஐ விசாரணை செய்யப்பட்டிருக்கா? எதுவும் இல்லையே. அப்போ இங்கே சேப்பாக்கம் திருவள்ளிக்கண்ணில் வந்து விக்னேஷுங்கிற ஒரு குதிரை ஓட்டக்கூடிய ஒரு தொழிலாளி, ஒரு இளைஞன் வந்து அடித்து கொலை செய்யப்படுறான். அடித்து கொலை செய்யப்படுறப்ப சட்டமன்றத்தில் ஐயா ஸ்டாலின் என்ன சொன்னாங்கன்னா, காவல்துறை எழுதி கொடுத்தாங்கல்ல வாந்தி வலிப்பு வந்து இறந்து போனாங்கன்னு, காவல்துறை எழுதி கொடுத்த அந்த புனைவு கதையை அப்படியே சட்டமன்றத்தில் ஒப்பிச்சார். உடற்கூறு ஆய்வு வர்றதுக்கு முடியே காவல்துறை சொல்லுது வாந்தி வலிப்பால உடல்நல குறைபாட்டால இறந்து போனார்னு. அதை அப்படியே வந்து அங்கே வாசிக்கிறாரு. வாசித்த பிறகு உடற்கூறு ஆய்வில் வந்து அது பொய்ன்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு கொலை வழக்காக மாற்றுறாங்க. சாத்தான்குளம் படுகொலையின் போது அன்னைக்கு கொரோனா காலகட்டம், ஊரடங்கு விதி அமலில் இருந்துச்சு, அனுமதி இல்லாத போது இங்கேருந்து கிளம்பி சாத்தான்குளத்துக்கு போனார் உதயநிதி ஸ்டாலின். ஆனால் அவர் தொகுதியான சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில் விக்னேஷ் கொலை செய்யப்பட்ட போது அங்கே போய் ஆறுதல் சொல்லவோ, குடும்பத்தாரை பார்த்து வந்து ஒரு அவங்களுக்கு வந்து துயரத்தை பகிர்ந்து கொள்ளவோ எதையும் செய்யலையே. இன்னும் சொல்ல போனால் அந்த விக்னேஷோட சடலத்தை யார் எரிச்சான்னா காவல்துறை எரிக்குது. உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்துச்சோ அதே போல தமிழ்நாட்டில் நடக்குது. இப்போ இந்த அஜித்குமாரோட மரணம் வந்து செய்தியாக மாறிடுச்சு. ஊடகங்கள் வந்து அதை பேசு பொருளாக்கிடுச்சு. நாம் தமிழர் கட்சி முதல்ல களத்துக்கு போகுது, எதிர்கட்சிகள் போராடுறாங்க, அப்புறம் நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்குது. எல்லாமே செய்த பிறகு இதை தவிர்க்க முடியாது, இதை கடந்து போக முடியாதுங்கிற நிலையை எட்டிய பிறகு இது மூலமா இந்த ஆட்சிக்கு அவப்பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுனால வேற வழியற்ற சூழல்ல கொலை வழக்கு போட்டு வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்துறாங்க. இதே போல நீதிமன்றம் சொல்ல கணக்கு படி பார்த்தா 24 காவல் நிலைய மரணங்கள், அந்த 23 காவல் நிலைய மரணங்கள்ல அரசின் நிலைப்பாடு என்னவா இருந்தது? அதுல வழக்கு போட்டாங்களா?
கைது பண்ணாங்களா, சிறைப்படுத்தினாங்களா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அந்த குடும்பத்தாருக்கு வந்து ஆறுதல் சொன்னாங்களா, இல்ல நிவாரணம் கொடுத்தாங்களா? எதுவுமே இல்லையே. இல்ல நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசுறீங்க. இப்ப என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, ஆளுங்கட்சியின் ஆதரவாளர்கள் ஊபியை போய் பாத்தீங்களா, குஜராத்தை போய் பாத்தீங்களா, பீகாரை போய் பாத்தீங்களா, அங்கெல்லாம் வந்து காவல் விசாரணை மரணங்கள் 400-500 தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதிமுக அதெல்லாம் பற்றி பேச உங்களுக்கு எல்லாம் முடியுமான்னு கேட்கிறேன். அதிமுக ஆட்சி காலத்தில் சாத்தான்குளம் படுகொலைக்கு எதிராக பேசியப்ப உத்தரப்பிரதேசத்துக்கும் சத்தீஸ்கருக்கும் ஜார்க்கண்டுக்கும் போய் பார்த்துட்டு தான் பேசினாங்களா? அன்னைக்கெல்லாம் அந்த ஒப்பீடு செய்யல. சாத்தான்குளம் படுகொலையின் போது உத்தரப்பிரதேசத்தை பார்த்தியா 400 பேர் நடக்குது, இங்க 2 பேர் தான் செத்து போயிருக்காங்க அப்படிலாம் பேசலையே. அநியாயம் நடக்குது, அநியாயம் தாங்க. அப்ப உத்தரப்பிரதேசத்தில் போனா நீ போய் ஈரானை போய் பாரு, இஸ்ரேல போய் பாரு, அங்க என்ன படுகொலை நடக்குது, இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டானா என்ன சொல்றது? இது வந்து ஒரு குதர்க்கவாதம். இது குதர்க்கவாதம், கொஞ்சம் கூட நியாயமற்ற, மனசாட்சியற்ற, இந்த அரசுக்கு எப்படியெல்லாம் ஒத்துக்குதலான்னு நினைக்கிற ஒரு ஒரு கேவலத்தனமான வாதம். அதை தாண்டி என்ன சொல்றது? முதல்ல இந்த காவல்துறை யாருக்காக அமைக்கப்பட்டுச்சு? வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் ஏவல் படையாக ஒரு அது அரசோட ஒரு கூலிப்படையாக செயல்பட்டுருக்கலாம். ஆனால் மக்களாட்சி வந்த பிறகு மக்களுக்கான ஒரு காவல் அரணாக, காவல் படைப்பிரிவாக தான் இருந்திருக்கணும். மக்கள் வரி பணத்தில் தான் அவங்க சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் காவல்துறைங்கிறது முழுக்க முழுக்க மக்களை விட்டு அந்நியப்பட்டுச்சு. அதுக்கு உதாரணம் என்னன்னா, இந்த கடவுச்சீட்டு உறுதிப்படுத்துறதுக்காக, பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக யார் வீட்டுக்காவது ஒரு காவல்துறை அதிகாரி போனார்னா உடனடியாக அந்த வீட்டார் வந்து அப்படியே பதறுவாங்க, என்ன போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா மக்களை விட்டு அவ்வளவு அந்நியப்பட்டுச்சு. ஒரு போராட்டம் நடக்குதா, அந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு, மிரட்டுறதுக்கு, அச்சுறுத்துறதுக்கு, பொய் வழக்கு போடுறதுக்கு, குண்டாந்தடியாக அவங்களை கைது பண்ணுறதுக்கு, இல்லை அடித்து உதப்பதற்கு எல்லாத்துக்கும் காவல்துறை பயன்படுத்தப்படுது. மக்களுக்கு எந்த விதத்தில் பயன்படுது? நீங்கள் இன்னைக்கு வந்து திமுக அரசு வந்து இது நடவடிக்கை எடுத்து வச்சுங்கிறாங்க. ஆனால் இதே காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை வந்து குறைந்தது, மிக குறைந்தது 500 பேரோட கைகாலம் முடிச்சிருக்கும். மிக குறைந்தது 500 பேர் கைகாலம் வந்து முடிச்சிருப்பாங்க. அப்போ கைகாலம் முடிச்சுட்டு பாத்ரூமில் வடிச்சு விழுந்தாங்க, கழிவறையில் வடிச்சு விழுந்தாங்கிறாங்க. இப்போ ஒருத்தர் கைது செய்யப்படுறாங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து சிறைக்கு அனுப்பப்படணும், அது விதி. அப்போ காலையிலேயோ இல்லை முத நாளோ வந்தாலும் 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்க சிறையில் வந்து அடைக்கப்பட்டுருவாங்க. அப்போ மிஞ்சு போனால் அன்னைக்கு கழிவறையை வந்து ஒரு 3 தடவை 4 தடவை பயன்படுத்தலாம். ஒரு கழிவறையே ஒரு அன்னைக்கு இந்த கைது செய்யப்படுறவர் வந்து 3 முறை 4 முறை பயன்படுத்துகிற வேலையில் அவர் வலிக்கு விழுந்து காய்கால் வந்து முறியுது. ஆனால் 360 நாளும் அதே கழிவறையை பயன்படுத்தக்கூடிய எந்த காவலரும் காவல்துறை அதிகாரியும் வலிக்கு விழுந்து கைகால் முறியலையே. இதை நான் மட்டும் கேட்கல, நீதிமன்றம் கேட்குது. ஏன்னா காவல்துறை திட்டமிட்டு கைகாலை முறிக்குது. எனக்கு நல்லா தெரியும், உலகத்துக்கே தெரியாது. நான் வந்து 2018 வந்து காவிரி போராட்ட வழக்கில் இருந்தப்ப கையெழுத்து போட போகிறேன். கையெழுத்து போட போகிறப்ப என்னையும் வந்து அதிகாரி சொன்னார், அடுத்த முறை உன்னை சென்னையில் பார்த்தோன்னா, உன்னை போராட்டம்னு எங்கேயாவது பார்த்தோன்னா உன்னை சிறைப்படுத்துவேன், உன் கைகாலை உடைப்பேன் அப்படின்னாரு. உங்களை பார்த்து? ஆமாம், 2018 என்னோடு வழக்கில் இருந்த தம்பி மதன்குமார், இந்த காவிரி போராட்ட வழக்கில் இருந்த தம்பி மதன்குமார், அவரோட கை முறிக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த கையை காலை முறிக்கிறதுக்கு காவல்துறைக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இல்லை, இதில் நீங்கள் மக்களுடைய பர்செப்ஷன் பாருங்க. ஒரு நிமிஷம், தப்பு பண்ணா போலீஸ் சுட்டுக் கொள்றாங்க, தப்பு பண்ணா குற்றவாளி தானே போலீஸ் கைகளை. அப்ப இந்திய தண்டனை சட்டம் எதுக்கு? குற்றவியல் நடைமுறை சட்டம் எதுக்கு? இந்திய தண்டனை சட்டத்துல கையை முறிக்கலாம், காலை முறிக்கலாம், இல்லை தப்பிக்க பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு சுட்டுக் கொள்ளாமல் ஏதாவது இருக்கா? காவல்துறை எப்படி அதிகாரத்தை கையில் எடுக்கலாம்? மக்கள் வந்து சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது, அவன் அடிக்கக்கூடாது, உதைக்கக்கூடாது, வன்முறை செய்யக்கூடாது. சரி, அப்ப காவல்துறை செய்யலாமா? கைகளை முறிக்கலாம்னா எல்லார் கைகளையும் முடிச்சிருவியா? ஒரு பணக்காரன், ஒரு மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்தவன், ஒரு அதிகார பின்புலம் கொண்டவன், அவன் கைகாலம் முடிச்ச முடியுமானால? இதே சென்னையில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த மெரினா கடற்கரையில் வந்து குடிச்சிட்டு ஒருத்தன் வாகனம் ஓட்டுறான், மகிழுந்து ஓட்டுறான். ஓட்டுறப்ப வந்து ஒரு காவல்துறை அதிகாரி மேலே வந்து வண்டியை ஏற்றுறது போல அப்படியே போக்கு காட்டுறான். அந்த காணொலி வந்து சமூக வலைதளங்களில் பரவுது. அடுத்த நாள் வந்து அந்த சம்பந்தப்பட்டவன் வந்து மன்னிப்பு கட்ட காணொலி வந்துச்சான்னா வரலை, அவன் புகைப்படம் வந்துச்சான்னா வரலை, அவனை வழக்கு போட்டு சிறைப்படுத்தாங்களானா இல்லை, எதுவுமே செய்யலை, கொலை முயற்சி வழக்கு போடல, எதுவும் பண்ணல. அவன் பேர் மட்டும் அபிஷேக்னு தெரியுது. அவனை தப்பிக்க விட்டாங்க. என்ன காரணம்னா அவன் பணக்கார வீட்டு பிள்ளையா இருப்பான், அதிகார வர்க்கத்தோடு தொடர்பில் இருப்பான், அவனை எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த அஜித்குமார்ங்கிற இந்த இளைஞன் வந்து அவன் சாதாரண குடும்பத்து பிள்ளை, ஒரு 8000 ரூபாய் 7000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு கோயிலில் வந்து பாதுகாவலர் பணி செய்யலான்னா அவன் எந்த பின்பலத்தை இருப்பான்? அப்போ கேட்க நாதியற்றவன், அதிகார பின்பலம் இல்லாதவன், பணபலம் இல்லாதவன், வசதி படைக்காதவன், அதனால அடிச்சு கொலை செய்யுது. அதுவும் ஒரு கூலிப்படை வந்து ஒருத்தன் அடிச்சு கொன்னா கூட உடல்ல இவ்வளவு காயம் இருக்காதுங்க. உடம்புல காயம் இல்லாத பகுதியே இல்லை. மண்டை ஓடு தொடங்கி முதுகு, கைகால், நுரையீரல், இதயம் எல்லா இடத்துலையும் காயம், பிறப்புறுப்பு. ஒருத்தன் வந்து அடி தாங்க முடியாம, வலி தாங்க முடியாம கதறி தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு கடைசியாக கேட்குறப்ப
அந்த தண்ணியில் மிளகாப்பொடியை கலந்து அந்த கரைச்சி கொடுக்குறான்னா அவன் எவ்வளோ பெரிய குரூரமான மனதை கொண்டவனாக இருப்பான். அடிச்சு, அதாவது 29 வயசு ஒரு இளைஞன்னா எவ்வளோ துடிப்போடு, எவ்வளோ ஆரோக்கியமாக, எவ்வளோ திடகாத்திரமாக இருப்பான். அவன் எந்தவித பக்க நோய் இல்லாமல், எந்தவித நோயும் இல்லாமல் 2 நாளில் சாகிறான்னா உடல் உறுப்பே எல்லாம் செத்து போச்சுங்க. சாப்பாடு கொடுக்காம, தண்ணி கொடுக்காம அவனை வச்சு சித்திரவதை பண்ணால் அவன் என்ன பண்ணுவான்? இவ்வளோ குரூரமான மனதிலை கொண்டவனை காவல்துறை எப்படி வச்சுருக்காங்க? இன்னும் சொல்ல போனால் இந்த குரூரமான மனதில் இங்கே 95 விழுக்காடு காவல்துறைகிட்டே இருக்குது. காவல்துறைனா யாரை வேணாலும் அறையலாம், யாரை வேணாலும் ஏகத்துக்கு திட்டலாம், யாரை வேணாலும் வாடா போடா வா போன்னு உரிமையில் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நான் காவல்துறை அதிகாரிகிட்ட வந்து ஏதாவது கேட்டான்னா போலீஸ்டே ரூல்ஸ் பேசுறியா, போலீஸ்டே சட்டம் பேசுறியா? ஏன் ரூல்ஸுக்கு சட்டத்துக்கு அப்பாற்பட்டதா போலீஸு? அப்போ இந்த காவல்துறைக்கு மண்டைக்கு மேலே இருக்கு பாருங்க தானுங்கிற ஒரு தலைக்கணம், ஒரு ஈகோ, போலீஸ் ஈகோ. அந்த ஈகோவை விடாத வரைக்கும், இந்த காவல்துறைங்க அமைப்பு முறையை மறுசீர்திருத்தம் பண்ணாத வரைக்கும் எதுவும் சாத்தியம் இல்லை. இல்லை, நீங்கள் ஒரு கடைக்கோடி இடத்துல, ஒரு குக்கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு காவல் படை பண்ணதுக்கு முதலமைச்சர் வந்து கவனம் செலுத்தல, முதலமைச்சர் சரியா பண்ணலன்னு எல்லாத்துக்குமே சிஎம் நீங்க கார்னர் பண்றதுங்கிறது சரியா? நான் எளிமையா சொல்றேனே, முதலா வந்து கழிவறையில வடிக்கி விழுந்தாரு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி ஒருத்தன் கையையோ காலையோ ஒரு காவல்துறை அதிகாரி முறிச்சப்ப அவன் மீது கொலை முயற்சி வழக்கு போட்டு உள்ள தள்ளியிருந்தா இந்த எண்ணமே வந்திருக்காது. நாம அடிச்சோம்னா, அவன் கைகால முறிஞ்சுன்னா, அவன் உயிர் போச்சுன்னா நம்ம மாட்டிக்கொள்வோம், நம்ம கொலை வழக்கில் உள்ள போக எண்ணிடும் அப்படிங்கிற பயம் வந்திருக்கும். ஆனா இங்க என்னன்னா, அம்பா சமுத்திரத்துல பல்வீர் சிங்கிற ஒரு அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணாரு, சிறைக்கு போனாரா? அவரை வந்து சிறைப்படுத்த பல்வீர் சிங்கிற அதிகாரியை சிறைப்படுத்தவே இல்லை. பல்ல புடுங்கிறது கிரிமினல் குற்றமா இல்லையாங்க? அது குற்றவியல் சட்டத்தில் வந்து தண்டனைக்குரிய குற்றமா இல்லையா? ஏன் அவனை கைது பண்ணல? அந்த பல்வீர் சிங்கை ஏன் கைது பண்ணல? அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நிகழ்த்தி 15 பேரை கொண்ட அந்த காவலர்கள், காவல்துறை அதிகாரிகள் யாராவது ஒருவரை சிறைப்படுத்தினாங்களா? அதில் தொடர்புடைய அதிகாரி சைலேஷ்குமார் யாதவ், குற்றம் சாட்டப்பட்ட அருணாச்சல கிருஷ்ண ஆணையத்தாளர். அந்த சைலேஷ்குமார் யாதவுக்கு பதவி உயர்வு வழங்கியிருக்கிறது இதே திமுக அரசு. ஏன் கொடுத்த? கையை முறிச்சப்ப, காலை முறிச்சப்ப எல்லார் மேலேயும் குண்ட சட்டம். இந்தியாவிலே குண்ட சட்டம் அதிகப்படியாக பயன்படுத்தப்படுவது தமிழ்நாடு தான். இந்த குண்ட சட்டம் போடப்படுது எல்லாமே பொய் வழக்கு, பொய்யா புனையப்படுது. சவுக்கு சங்கர் மேல போடப்பட்டதா இருக்கட்டும், இல்ல வந்து அண்ணன் சாட்டை துறைமுகன் மீது போடப்பட்டதா இருக்கட்டும், அருள் ஆறுமுகம் மேல போட்டு அவர் அந்த விவசாயிகள் மேல போடப்பட்டதா இருக்கட்டும், எல்லாமே பொய் வழக்கு. அப்ப காவல்துறை இந்த எல்லை இல்லாம அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணது இல்லை. அது குறித்து முதலமைச்சரோட கருத்து என்ன? தெலுங்கானாவில் ஒரு பாலியல் வன்கொடுமை, ஒரு மருத்துவர் வந்து வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. அன்னைக்கு வந்து தெலுங்கானா அரசு வந்து இந்த மக்களோட கோபத்தை வந்து மட்டுப்படுத்துவதற்கு என்கவுண்டர் பண்ணுது தொடர்புடைய குற்றவாளிகளை. அந்த சமயத்தில் அம்மையார் கனிமொழி சொல்றாங்க, இந்த என்கவுண்டருங்கிறது ஒரு ஆறுதலை கொடுத்தாலும் இதுல யார் என்கவுண்டர்ல பாதிப்படைவாங்கன்னா விளிம்புநிலை மக்கள், தலித்துகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அந்த சமூகத்தில் வந்து கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள். ஆகவே என்கவுண்டர் தீர்வு இல்லை அப்படின்னாங்க. ஆனா திமுக ஆட்சி காலத்தில் 21 என்கவுண்டர் படுகொலைகள், அதுவும் கடந்த ஒரு சட்டமன்றம் நடக்கிற சமயத்தில் ஒரு 10 நாளுக்குள்ள 3 என்கவுண்டர் படுகொலைகள். 3 என்கவுண்டர் ஊருக்கே தெரியுங்க, உலகத்துக்கே தெரியுங்க. காவல்துறை சுட்டு பிடிக்குது. சட்ட ஒழுங்க காப்பாற்ற வக்கு இல்லாத, துப்பு இல்லாத நீ உன் கையாளாத தனத்தை மறைக்கிறதுக்கு எதுக்கு சொல்ற? காவல்துறையினர் தாக்க வராங்க, சுட வராங்கன்னா ஊருக்கே தெரியுங்க. கமிஷனர் அதாங்க சொல்றாரு. ஏன் தப்பிச்சு ஓடுறாங்க, அப்புறம் வந்து வலிக்கு விழுந்தாங்க, இதெல்லாம் புனைவுங்க. அதாவது புட்டப் கேஸ் அப்படிங்கிற ஒரு மொழிநடை இருக்கு. புட்டப் கேஸும்பாங்க, ஒரு பொய்யா வழக்கு போடுறது. நான் 2018 சிறைக்கு போறப்ப என் மீது வந்து போராட்டத்தில் வந்து காவலரை தாக்கியதா வழக்கு. கந்தஞ்சாவடியில் பொதுக்கூட்டம் நடக்குது. பொதுக்கூட்டம் முடிஞ்சு நாங்க வந்து அலுவலகம் திரும்பிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப காவல்துறை அதிகாரிகள் வந்து சுத்தி வளைச்சு கைது பண்றாங்க. அந்த டைட்டில் பார்க்கு வாசல் நினைக்கிறேன், அங்க கைது பண்றாங்க. அவன் கைது பண்ண வர்றப்ப நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து நான் வாகனத்தை ஏறிட்டேன். ஆனா திரும்ப பாக்குறப்ப தெரியுது என்ன கைது பண்ண வர்றப்போ வழக்கப்பட்டிருக்காங்க. நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், அங்கேருந்து காவலர்கள் வந்தாங்க. வந்தோடனே பார்த்துட்டு நான் ஒரு சோடா பாட்டில் எடுத்து உடைச்சு கெட்ட வார்த்தையை சொல்லி அந்த பசங்களா எங்கடா வந்தீங்கன்னு கேட்டேன். அவனை குத்த போனேன். குத்த போனப்ப இருந்த மக்கள் எல்லாம் அப்படி தெரித்து ஓடினார்கள். அப்ப தெரித்து ஓடினாங்கிறப்ப இடத்துல வந்து அப்ப வந்து பொது அமைதிக்கு பங்கு விளைவித்தல் அப்படின்னு பிரிவு வருது. அந்த பிரிவை போட்டு அதை அடிப்படையாக வச்சு நம்மளுக்கு குண்ட சட்டத்தை போட்டாங்க. திமுக ஆட்சி காலத்தில் என்ன நடக்குதோ அதை தான் அதிமுக ஆட்சியில் நடந்துச்சு. இங்க சாதி, மதம், இனம், மொழி அப்படின்னு நாட்டுக்குள்ள 1000 இருக்கும். ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரே சாதி, ஒரே இனம், ஒரே மதம் தான். அது அதிகார வர்க்கம். அதிகார வர்க்கத்துக்கு வந்து அவங்க அடிபணிவாங்க, அவங்க வந்து ஏவல் பிரிவா செயல்படுவாங்க. சாமானிய மக்கள்னா அவங்க அதிகாரத்தை முறை காட்டுவாங்க. அப்ப இந்த காவல்துறைங்கிறது முழுக்க முழுக்க மக்களுக்கானதாக இல்லை.
நீங்கள் இந்திரா காந்தியை வந்து எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க, அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு வந்து என்னை காவல்துறை துன்புறுத்துச்சு அப்படின்னு ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு வரைக்கும் பேசுறாரு. அவர் என்ன எப்படி துன்புறுத்தப்பட்டாரோ அதை பொம்மைகளாக அப்படியே வடிவமைச்சு அப்படியே காட்சிப்படுத்தி கண்காட்சியை வச்சு எல்லா நடிகை எல்லாம் பார்க்க வைக்கிறாங்க. யாரு? ஐயா சேகர் பாபு. அப்போ மிசா காலத்தில் காவல்துறை துன்புறுத்தினதை வந்து இன்னைக்கு வரைக்கும் மனசை வச்சுக்கிட்டு அதை சொல்றீங்க. அப்போ உங்கள் காவல்துறை எவ்வளவு மக்களை கண்ணியமாக நடத்தணும், எவ்வளவு மக்களை வந்து அவங்க சரியாக நடத்தணும், அவங்க நடத்துகிறாங்களா? அதே போல் வந்து ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு எனக்கு தூக்கமே இல்லை. ஜெய்பீம் படத்தில் வர்றது போலவே இங்கே பல காவலையே படுகொலையில் இருந்திருக்கு. அதுக்கெல்லாம் ஐயா ஸ்டாலினோட நிலைப்பாடு. இங்கே அமெரிக்காவில் சார்ஜ் பிளாய்டுங்கிற ஒரு கருப்பினத்தவன் கொலை செய்யப்படுறான். ஒட்டுமொத்த அமெரிக்கா கொந்தளிக்குது, அமெரிக்க மக்கள் கொந்தளிக்கிறாங்க. அப்போ முதலாளித்துவ நாடான அந்த நாட்டிலேயே நீதி கிடைக்க போகிறது. ஆனால் ஜனநாயக நாடு, மக்களாட்சி நாடு சொல்லப்படக்கூடிய இந்த நாட்டில் ஒரு காவல் மரணங்களுக்கு எவ்வளவு பாட வேண்டியிருக்கு. இல்ல இப்ப முதலமைச்சர் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். முதலமைச்சர் தாங்க பொறுப்பு. காவல்துறை சரியா இருந்துச்சா? ஒரு காவல்துறை சார்ந்த ஒரு கடைநிலை காவலரோ காவல்துறை அதிகாரியோ நான் பொதுமக்களோட கையை உரிச்சோம்னா, காலை ஒடிச்சோம்னா, இல்லை வந்து அவனை துன்புறுத்தோம்னா, பல்ல பிடுங்கினோம்னா, அவனை சுட்டு கொண்டோம்னா நம் மீது வழக்கு பாயம்ங்கிற பயம் இருந்திருந்தா ஒருபோதும் செய்ய மாட்டேன். நம்ம என்ன பண்ணாலும் பண்ணலாம், அடித்து துன்புறுத்தலாங்கிற அந்த திமிரை கொடுத்தது இந்த கேடுகட்ட திமுக அரசு. இல்ல இப்ப திமுக அரசின் மேலேயோ அல்லது முதலமைச்சர் மேலேயோ காவல்துறைக்கு பயம் இல்லைன்றீங்க. ஏங்க இவருக்கு நிர்வாகம் பண்ணவே தெரியலங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எவ்வளவு வந்து ஒரு கையாளத்தனமா ஆட்சி நடத்தாரு என்பதற்கு சான்று என்னன்னா, ஒரு 7-8 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன், நெல்லையில வந்து ஒரு பேருந்துல வந்து ஒரு காவலர் ஏறுறாரு, கடைநிலை காவலர் ஏறி அமர்றாரு. அமர்ந்த உடனே அந்த நடத்துனர் வந்து பயணச்சீடுங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே நான் எடுக்க முடியாது, ஏன்னா எனக்கு அனுமதி உண்டு, நான் வந்து பயணச்சீடு எடுக்காமலே பயணிப்பதற்கான அனுமதி உண்டு அப்படிங்கிறாரு. அவர் 2 பேருக்கும் காவலருக்கும் நடத்தருக்குமான அந்த வாக்குவாதம் வந்து முற்றி கடுமையான காரசமா போகுது. ஆனால் கடைசியில் வந்து வழி இல்லாமல் அந்த காவலர் வந்து பயணச்சீடு எடுத்துறாரு. ஆனால் இந்த காட்சியை வந்து ஒரு ஆள் வந்து அலைபேசியில் படம் பிடிச்சு காணொலியாக சமூக வலைதளங்களில் பகிர்றாரு. இந்த காட்சி வந்த பிறகு அடுத்த 2 நாள் நடக்குதுன்னா தமிழ்நாடு முழுக்க நடத்துனர் மீது, ஓட்டுநர் மீது காவல்துறை வந்து பொய்யா வழக்கப்படுது. சீட் பெல்ட் இல்லை, சீட் பெல்ட்டை போடலை, வண்டியை வந்து இதை தவறான இடத்துல நிறுத்திருக்கீங்க, அப்புறம் வந்து நீங்கள் சீருடை ஒழுங்கா அணியலை அப்படின்னு பொய் வழக்கம், இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாத வழக்கெல்லாம் போடுறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. நீ ஒரு போலீஸ்கிட்டே வந்து டிக்கெட் கேட்பியா? அப்போ என்ன பண்ணுறான் பாருன்னு தமிழ்நாடு முழுக்க போக்குவரத்துறையை காவல்துறை வந்து பழி வாங்குது. அதாவது மத்திய அரசின் துறை ஒன்று இருக்கும், மாநில அரசின் துறை ஒன்று இருக்கும், ரெண்டுக்கும் மோதல் வரும். நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும், ஏன்னா கட்டுப்பாடு வேற இடத்துல இருக்கு. ஆனால் இங்கே மாநில அரசோட போக்குவரத்தையும் மாநில அரசோட காவல்துறையும் மோதிக்கொள்ளுது. இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி நிர்வாகம் எவ்வளவு மோசமா இருக்கு என்பதற்கான சான்று. கடைசியில் என்ன நடக்குதுன்னா 2 நாள் கழிச்சு சம்பந்தப்பட்ட காவலரையும் சம்பந்தப்பட்ட நடத்துனரையும் எதுக்கு நிற்க வச்சு 2 பேர் கையிலேயே ஒரு தேநீர் கோப்பையை கொடுத்து, நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நானும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நான் இவ்வாறு உங்களுக்கு நடந்துக்க கூடாது, நானும் இவ்வாறு நடந்துக்க கூடாதுன்னு 2 பேரும் மனசு விட்டு பேசி கண்கள் பணித்து இதயம் இனித்து காதல் கசுந்துருகி 2 பேரும் கட்டி பிடிச்சு அந்த காணொலி காட்சி ஒருத்தர் படம் பிடிச்சு அதை சமூக வலைதளங்களை உழவு விட்ட பிறகு இந்த போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் திரும்ப பெறப்படுது. இது ஆட்சி நடக்குதா, இதாவது நாடக கூத்து நடக்குதா? பொய் வழக்கு போடுறான்னா எதுக்குப்பா பொய் வழக்கு போடுற அப்படின்னு வாய் வழியா ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தா போட்டிருப்பானா? அப்ப காவல்துறை வந்து தடியெடுத்தவன்லாம் தண்டல்காரன் என்பது போல தான் தோண்டித்தனமா இது போலீஸ் ஸ்டேட்டா மாறிக்கிட்டு இருக்குது. ரவுடிகளுக்கு புரியக்கூடிய மொழியில் தான் பேசுவேன்னு அருண் சொல்றாருல்ல, இதெல்லாம் எப்படி அனுமதிக்கிறாங்க? நீங்க மனித உரிமைன்னு பேசுறீங்க, சமத்துவம்னு பேசுறீங்க, ஜனநாயகம்னு பேசுறீங்க, எல்லாத்தையும் பேசிவிட்டு போலீஸை இந்த அளவுக்கு ராஜ்யம் பண்ண ஏன் விட்டீங்க? இல்ல மாநில மனித உரிமை நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க, திரு அருண் IPS அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. அதை அனுப்புறது கட்டுங்க. முதலமைச்சர் என்ன கண்டிச்சாரு? முதலமைச்சர் எப்படி கண்டிக்காம இருக்காரு? அவருக்கு எந்த துறையும் நிர்வகிக்க திறன் இல்லை. அண்ணா நகர்ல வந்து ஒரு சிறுமி பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறார். அந்த அவங்களோட பெற்றோர் வந்து போய் புகார் கொடுத்தா பெற்றோர் மேல வந்து தாக்கல் எடுக்குது காவல்துறை. அதுக்கு பிறகு அந்த சிறுமியோட அந்த குடும்பத்தாரோட அந்த ஒளிநாடா வந்து சமூக வலைதளங்களில் பரவி நீதிமன்றம் தானா வழக்கெடுத்து அதுக்கு சிறப்பு விசாரணை சொல்லிட்டு சிபிஐ நோக்கி நகர்த்தினா சிபிஐ வேண்டான்னு போய் வேலை மெனக்கெட்டு போய் இந்த கேடுகட்ட திமுக அரசு வந்து மேல்முறையீடு பண்ணது உச்சநீதிமன்றத்தில். இங்க ராஜேஷ் சாஸ்னு ஒருத்தர் இருந்தார், காவல்துறை அதிகாரி. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் ஒரு சக பெண் காவல்துறை அதிகாரி கிட்ட தப்பா நடந்துக்கிறார், பாலியல் சிண்டல் பண்றாரு. அந்த அம்மா உறுதியானு வழக்கு கொடுக்குறாங்க. அது வழக்கா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தை பதிவு செய்யப்பட்டு அது விழுப்புரத்தில் நடக்குது.
விழுப்புரத்தில் தீர்ப்பு போடுது, சிறை தண்டனை, ஓராண்டு சிறை தண்டனை அப்படின்னு தீர்ப்பு போடுது. இன்னொரு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, அங்கேயும் தீர்ப்பு உறுதி செய்யப்படுது. சென்னை உயர்நீதிமன்றம் போகிறாங்க, அங்கேயும் தீர்ப்பு உறுதி செய்யப்படுது. 3 நீதிமன்றத்தில் ராஜேஷ் சாஸ் மேலே வந்து தீர்ப்பை உறுதி செய்யப்பட்டு அவருக்கு தண்டனை உறுதி பண்ணுறாங்க. இது எல்லாம் நடக்கிறது திமுக ஆட்சி காலத்தில். தண்டனை உறுதி செய்யப்பட்டு ஏறக்குறைய 11 மாத காலம் அந்த ராஜேஷ் சாஸை இந்த திமுக அரசு கைது பண்ணல. நம்ம திமுகவுக்கு எதிராக பேசினா நீ வந்து போலீஸ் ரேடார்ல இருக்க, உளவுத்துறை கண்காணிக்குது, காவல்துறை விசாரிக்குதுங்கிறான்ல. ராஜேஷ் சாஸ் வந்து தண்டனை குற்றவாளி, அவனை சிறைப்படுத்துங்கன்னு 3 நீதிமன்றம் சொன்ன பிறகும் ஏன் இந்த திமுக அரசு கைது பண்ணல? கைது பண்ணாம விட்டாங்க. இங்க விருகம்பாக்கத்தில் வந்து பெண் காவல்துறை அதிகாரிகிட்ட வந்து திமுகவை சேர்ந்த 2 பேர், இளைஞனையை சேர்ந்த 2 பேர் வந்து தப்பா நடந்துக்கிறான், பொதுவெளியில மானபங்கப்படுத்துறான், பாலியல் சீண்டல் பண்றான். அவனை வந்து கைது பண்ணாங்களா? எவ்வளவு நெருக்கடி கொடுத்து அழுத்தம் கொடுத்து கடைசி அவர் வழியே எல்லாம் கைது பண்ணாங்க. அதுக்கு முடி வந்து விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் வச்சு கட்ட பஞ்சாயத்து திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர். அதுல வந்து தொடர்புடைய 2 பேர் கை கால் முறிஞ்சா. இங்க சவுக்கு சங்கர் பெலிக்ஸை கைது பண்றப்ப பெண் காவலர்கள் புடை சூழ கொண்டு போனாங்கல்ல, அதே போல பெண் காவலர்கிட்ட தப்பா நடந்துகிட்ட 2 பேருக்கும் கைது பண்ணி கொண்டு போறப்ப பெண் காவலர் புடை சூழ கொண்டு போனாங்களா? அவன் புகைப்படம் வெளில வந்துச்சா? அப்ப என்ன பாரபட்சமான செயல்பாடு? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நீதி வேணுங்கிறதாங்க சமத்துவம். ஆளை பொறுத்து நீதி மாறுபடும்னா இதாண்டா மனுநீதி. நீ மனுநீதியை எதுக்குறேன், நான் வந்து வர்ணாசிரம கோட்பாட்டை எதுக்குறேன், நான் வந்து இந்த இந்துத்துவ கோட்பாட்டை எதுக்குன்னு சொல்லிவிட்டு நீ பாரபட்சமான ஆட்சி நடத்துற. மக்களுக்கு ஒரு நீதி, அரசாங்கத்தில் இருக்க ஒரு நீதி அப்படின்னு மாறுபடும்னா என்ன இருக்குது? இந்த விவகாரத்தில் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பேசியிருக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஃபோனில் பேசியிருக்கிறாரு, அவங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் போய் பார்த்துருக்கிறாங்க, திரு விஜய் போய் பார்த்துருக்கிறாரு, திருமாவளவன் மூலம் போயிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் திரு சீமான் அவர்கள் இன்னும் போகல, அவர் எப்போ போய் பார்ப்பாருன்ற கேள்வி எழுந்துகிட்டு இருக்கு. உங்க கட்சியை சார்ந்த தோழர்களுடைய பணி அங்கே என்ன மாதிரி இருந்துச்சு? எப்போ திரு சீமான் அந்த அதை வந்து ஊடகங்கள் கவனம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்கட்சிகள் வந்து போராடுறதுக்கு முடியே நாம் தமிழர் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் வந்து களத்தில் போயின்னு அழுத்தம் கொடுத்து அவங்க துணைனாங்க. தொடக்க நிலையில் வந்து அந்த தொடர்புடைய அந்த அஜித்குமாரோட தாயார் மாலதி, தம்பி நவீன்குமார் நினைக்கிறேன், 2 பேரையும் திமுகவோட வாகனத்தில் ஏற்றி கொண்டு போக முயற்சி நடத்தப்ப அப்போ நாம் தமிழர் கட்சி தடுக்குது. அப்போ தொடக்கத்தே நாம் தமிழர் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் வந்து களத்தில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முந்தா நாள் வந்து அதே திருப்போணத்தில் நாம் தமிழர் கட்சி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தி என்னோட கோரிக்கை முழக்கங்களை வச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாத வரக்கூடிய 8ஆம் தேதி வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் அதே இடத்துல திருப்போணத்தில் வந்து மறுபடியும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், அதில் வந்து அண்ணன் சீமான் வந்து பேசியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தாருக்கு வந்து ஆலோசனை சொல்லவும் நேரில் போயிருக்காங்க, நிவாரணம் கொடுப்பாங்க. விஜய் அவர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. திமுக மற்றும் பாஜக இவங்களோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவர் தனித்து தான் போட்டியிட முடியுங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. எனவே தமிழ்நாட்டுக்குள்ள மீண்டும் ஒரு 4 முனை போட்டி உருவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழலை பார்க்குறோம். ஆனால் 3 முனை போட்டின்னு கூட சில வாதங்கள் வருது. மும்முனை போட்டியை யார் சொல்றான்னா சன் நியூஸ் இருக்கக்கூடிய குணசேகரனுக்கு வந்து தமிழ் தனிப்பட்ட அவருன்னு அங்கேயும் தொடங்குறேன். நான் வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் விவாதம் நடக்குது. அந்த விவாதத்தில் வந்து மும்முனை போட்டி அப்படின்னு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் போடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் வந்து விவாத நிகழ்வை ஒருங்கிணைக்கிற பொறுப்பில் அன்னைக்கு இருந்தது ஜென்ராம் யாருன்னு தெரியும். அந்த ஜென்ராமோட தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிக்காக வன்மத்துக்காக 4 முனை போட்டின்னு போடாத, நாம் தமிழர் கட்சியை வந்து போட்டியிடதான் சொல்லாதன்னு மூடி மறைக்கிற அயோக்கியத்தனமான கேவலத்தனமான வேலை செஞ்சது ஜென்ராம். இதுக்கான ஆதாரம் நான் பொறுப்படுத்துறேன், என் கருத்துக்கு நான் பொறுப்பு. அந்த வேலையை செஞ்சது ஜென்ராம். இன்னைக்கு சன் நியூஸ் ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு குணசேகரன் ஒருத்தர் பெரிய யோக்கிய சிகாமணி போல பேசுவார். ஆனால் அவருக்கு தமிழ் தேசம்னா ஏன் எரியுது, தமிழ் தேசிய அரசியல்னா குணசேகரனுக்கு ஏன் ஒவ்வாமை ஏற்பட்டு அப்படின்னு நீங்க முன்முடிவுக்கு எனக்கு குணசேகரன் தெரியும். உனக்கு ஏன் தமிழனா எரியுது, தமிழ் தேசிய அரசியல்னா உனக்கு ஏன் பகைமை, பெரியார்னா உனக்கு நாடி நம்பலாம் துடிக்கும், ஆனால் தமிழ் தேசிய அரசியல்னா உனக்கு வலிக்குமா? மும்முனை போட்டின்னு சொல்லுவேன், 4 முனை போட்டின்னு சொல்ல மாட்டேன். கேட்ட பகுஜன் சமாஜ் கட்சியும் போட்டி போடுறதில்லை, ஏன் அதையும் சொல்லு, 5 முனை போட்டின்னு சொல்லு. விஜய் எவ்வளவு விழுக்காடு வாக்களை வாங்குவார்னு யாருக்கும் தெரியும். தேர்தல் முடிவு வந்த பிறகுதான் தெரியும் வாக்கு விழுக்காடு எவ்வளவு வாங்குவார்னு. விஜய் வந்து களத்தனை போட்டியே போடல. போட்டி போடாத கட்சி விஜய கட்சி வந்து மும்முனை போட்டின்னு சேர்த்துக்குவேன். நாம் தமிழர் கட்சி வந்து 4 பொது தேர்தலில் போட்டி போட்டு, இடைத்தேர்தலில் போட்டி போட்டு, உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போட்டு 8.2 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஊடகத்தில் வந்து மும்முனை போட்டின்னு போடுவேன், 4 முனை போட்டின்னு சொல்ல மாட்டானா? குணசேகரன் நீ யாரு முதல்ல?
நீ யாருக்கு வேலை சார்? அவர் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர். என்ன பத்திரிகையாளர்? கோயங்கா விருது வாங்கினவர். நீங்க வந்து ரொம்ப சாதாரணமா ஒருத்தர் மேல இவ்வளவு அலிகேஷன் வைக்கணும்? அதாவது பத்திரிகையாளர் சொல்றதுக்கு தகுதியற்ற தராதரமற்ற பிராணிகள் தான் இந்த குணசேகரன், இந்த செந்தில்வேலு, இந்த ஜீவசகாப்தன், இந்த ஜென்ராம். இவங்க யார் வைக்கல? முதல்ல 2020ங்க நியூஸ் 18 ஊடகத்தில் வந்து அன்னைக்கு வந்து இந்த குணசேகரன், செந்தில்வேலு, ஜீவசகாப்தன், அப்புறம் ஹசீப்பு இவங்கெல்லாம் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இயங்குறாங்க, திமுக லாபி இருக்குது, திராவிட கழக லாபி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் வந்து ஒரு காணொலி போடுறாரு. அன்னைக்கு பெரிய அளவில் பத்தி எரியுது, சமூக வலைதளங்களில் வந்து பேசுபொருள் ஆகுது. அந்த சமயத்தில் மாரிதாசை கண்டித்து எதிர்த்து ஐ ஸ்டாண்ட் வித் செந்தில்வேல், ஐ ஸ்டாண்ட் வித் குணசேகரன், ஐ ஸ்டாண்ட் வித் ஜீவசகாப்தன் அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டது நாம் தமிழர் உறவுகள், நாங்கள் தான். ஆனால் இன்னைக்கு இந்த குணசேகரன், இந்த செந்தில்வேலு, இந்த ஜென்ராமு, இந்த ஹசீப்பு அத்தனை பேரும் இவங்க திமுக சொம்பு, திமுக அண்டான்னு கூச்சவனவு இல்லாமல் சொல்லிக்கிறாங்க. எங்க பத்திரிகையாளர் சொல்ற செந்தில்வேலு வந்து அந்த ஆள் வந்து நாம் தமிழர் கட்சி கொடுத்து இன்னைக்கு வந்து பொது மேடையில் வந்து அண்ணன் சீமானை வந்து மேடையில் பார்க்குறப்ப அவன் இவன்னு பேசுறாரு. நான் சொல்றேனே, ஒரு தொலைக்காட்சியில் விவாத நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அண்ணன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாருன்னு அழுத இந்த செந்தில்வேலு. நான் கையை பிடிச்சி சமாதானப்படுத்தினேன், அழுவாதீங்கன்னா நான் சொல்றேனே அப்படின்னு சமாதானப்படுத்தினேன். அன்னைக்கே அழுத. இன்னைக்கு அவன் இவன்னு ஒரு பொது மேடையில் பேசுற, அன்னைக்கு எதுக்கு அழுத? குணசேகர் யாரு? அவர் கருத்துமையோட காவலரா? 1.5 ஆண்டுக்கு முன்னாடி சன் நியூஸ் தொலைக்காட்சியில் விவாதம் போயிட்டு இருக்குது. நான் விவாதத்துக்கு வந்து கொஞ்சம் தாமதமாக போகிறேன், 7:30 மணிக்கு போகிறேன். 7 மணிக்கு விவாதம், 7:30 மணிக்கு போகிறேன். தாமதமாச்சுக்கிறதால பக்கத்து அறையில் உட்கார வச்சிடறாங்க, அங்கேருந்து நான் பேசுகிறேன். அதில் முதல் சுற்றில் திமுக நான் பேசுங்கிறதுனால கடைசி சுற்று வந்து எனக்கு கொடுக்காம, மொத்தம் 3 சுற்று, நான் 2வது சுற்று தான் போகிறேன். 2வது சுற்றில் திமுக விமர்சித்து பேசுகிறேன். 3வது சுற்றே கொடுக்காம எனக்குள்ள இணைப்பே துண்டிச்சுட்டு அந்த தொலைக்காட்சியே எனக்கு இனத்தை காமிக்கல. இதுலையும் சன் நியூஸில் உள்ளதான் வந்துருக்கேன். அதை செஞ்சது பேர் வழி வந்து குணசேகரன். அந்த அயோக்கியத்தனமான வேலை செஞ்சது குணசேகரன். நாம் தமிழர் கட்சி இருந்து அவங்க போறாங்களா, இவங்க போறாங்களா, போறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து கேமராமேன் அனுப்பு, செய்தியாக்கு அப்படின்னு பண்ணது இந்த குணசேகரன். எனக்கு தெரியுங்க, தெரியும் நான் சொல்றேன். அப்புறம் வந்து இந்த சங்ககிரி ராஜ்குமார்னு ஒருத்தன், அவன் வந்து அவனா ஒரு பதிவு போடுறான், இவரை சந்திக்கவில்லையாம், அதுக்கு ஆதரவு நான் தான், ஏன்னா சந்திச்சது போல அந்த புகைப்படத்தை எடுத்ததே நான் தான்னு ஒரு பச்சை பொய்யை சொல்றான். அது ஒரு மொட்டை கடிதாசி போல எழுதுறான். அவன் வீட்டுக்கு உடனடியாக கேமராமேன் அனுப்பி அவனை பேட்டி எடுத்து அதை செய்தியாக்கினது யாரு? ஏன்னா பெரியார் அடிக்கிறாங்க, பெரியாரை தாக்குறாங்க, தாங்க முடியல, சீமானை கைது பண்ணணும், அறிவாலயத்தில் போய் கதறினது யாரு? இதே குணசேகரன். நீ வந்து நேர்மையான பத்திரிகையாளர் தான், நீ உண்மையிலே வாங்கின விடுதலை கொடுத்துரு, எதுக்கு பத்திரிகையாளர் வேலை பார்க்குற? சீமானோடய அவர் பேட்டி எடுத்திருக்காரு சார். இதுக்கு முன்னாடியே பல ஊடகங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் இவங்க எல்லாம் செயல்பட்ட விதம் என்ன, திமுக ஆட்சி காலத்தில் செயல்படுற விதம் என்ன? அதிமுக ஆட்சி காலத்தில் எவ்வளவு பேசினாங்க? நான் குணசேகரனை வந்து அவ்வளவு மதிச்சேன். அதாவது அந்த தங்கச்சி அனிதா மரணம் குறித்து ஒரு மேடையில் குணசேகரன் பேசுறப்ப, நான் தடுத்து பேசுறப்ப நான் கண் கலங்கியிருக்கேன். இப்படிப்பட்ட பத்திரிகையாளரா அப்படின்னு அந்த காணொலியை பகிர்ந்து விட்டுக்கிறேன். இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்தில் திமுகவோட பொய்யான வாக்குறுதி, மாநில அரசோட அதிகார வரம்புக்குள்ள நீட் தேர்வு ரத்து பண்றதுக்கான அதிகாரம் இல்லை. தெரிஞ்சும் கூட நாங்க வந்தோம்னா நீட் தேர்வு ரத்து பண்ணணுங்கிற வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை நம்பி ஓட்டு போட்டு வாக்குறுதியை நிறைவேற்றாதால தற்கொலை பண்ணி பிள்ளைகள் சாகுது. இந்த நீட் தேர்வால சாகுறப்ப திமுக அரசோட இந்த பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறேன், இந்த மோசடித்தனம் குறித்து குணசேகரன் பேசுவார? ஏங்க பேர் ஒன்று வச்சிருக்காங்க, ஒரு பேர் ஒன்று வார்த்தை வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா 2 சம்பளம் போகுது. ஒரு சம்பளம் கம்பெனிலேருந்து, இன்னொரு சம்பளம் திமுக அறிவாலயத்திலேருந்துன்னு. யாருங்க இன்னைக்கு வந்து ஊடகத்தில் வந்து விவாதம் நடக்குது? அந்த விவாதத்தை யார் தீர்மானிக்கிறேன்? பெண்ணுங்கிற சபரீசனோட நிறுவனம், அந்த நிறுவனம் தான் தீர்மானிக்குது. யார் வந்து என்ன தலைப்பு விவாதம் வைக்கப்படணும், யார் பங்கேற்கணும், எந்த 3:2 உட்கார வைக்கப்படணுமா, 2:3 உட்கார வைக்கப்படணுமா, எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது பெண்ணு. அவன் தான் தீர்மானிக்கிறான். இந்த மொழி சிக்கல் விடுதுங்க, மொழி சிக்கல் வர்றப்ப நாம் தமிழர் கட்சி கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க. இப்போ கமலஹாசன் வந்து கன்னடங்கிறது தமிழ்லேருந்து பிரிஞ்சு போன மொழின்னாரு. அப்போ நாம் தமிழர் கட்சி விவாதிப்பதற்கு அழைக்கப்பட்டுச்சா? அழைக்கப்படலை. ஏன்னா அந்த பாஜக எதிர்ப்பை முழுக்க பேசி திமுக ஆதாயம் தேடணும். இப்போ முருகன் மாநாடு சிக்கல் வந்துச்சு. முருகனுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? முருகன் இந்த நிலத்தில் பேசுறது நாம் தமிழர் கட்சி. அந்த விவாதங்களுக்கு நாம் தமிழர் கட்சி அழைக்கப்பட்டுச்சா? அழைக்கப்படலை. அப்போ பாஜகவை எதிர்நிலையில் எடுத்து பாஜகவை வந்து திமுக அடிக்க விட்டு அந்த ஆதாயத்தை திமுக வந்து பெறணும். விவாதத்தில் வந்து திமுகவோட செய்தி தொடர்பாக வருவார், திமுக ஆதரவு பத்திரிகையாளருக்கு வருவார், திமுக கூட்டணி கட்சி வந்து உட்காருவார். 3 பேர் உட்காந்துருப்பாங்க. இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் சொதப்பினா உள்ள நெறியாளர் கிளம்பிடுவார். நியூஸ் ஒன்று ஊட கிடந்துச்சு, அதில் ஒரு பெண் நெறியாளர் இருந்தாங்க. அவங்க நெறியாளுகை பண்ணுறப்ப நான் உட்கார்ந்துருந்தேன் பங்கேற்பாளராக. மொத்தம் 2 பங்கேற்பாளர் தான்.
ரெண்டே பேர் தான் காலை நேர நிகழ்ச்சி. காலை நேர நிகழ்ச்சி வந்து பரபரப்பாக போகாது. ஒருத்தர் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அண்ணன் லெனின், அப்புறம் நான். அப்போ 1 மணி நேர நிகழ்ச்சி. அப்போ சரிபாதி நேரமாவது வழங்கப்படும். ஒரு 40 நிமிஷம் விளம்பரம் போகணும்னு வச்சா கூட 40 நிமிஷத்துல 20 நிமிஷமாவது எனக்கு வழங்கப்பட்டிருக்கணும். ஒரு கருத்தை கூட பேச விடலைங்க. யாரு இந்த சுகிதான்னு ஒரு அக்கா இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் ஒரு கருத்தை நெறியாளர் கேள்வி கேட்க எனக்கு தெரியுமில்லங்க. திமுக பேசினா நீ முந்திக்கிட்டு வர்ற, நான் ஒரு கருத்து சொல்றேன். வெள்ளி தட்டில் வச்சு 11 மருத்துவமனையை வந்து மோடி கொடுத்தாரு அப்படின்னு டிஆர் பாலு சொன்னாரு. அந்த கருத்துக்கு நான் தான் பொறுப்பு. சொல்லல நாலு தான் சொல்றேன். திமுக பேசினா உனக்கே வலிக்குது. திமுக பேசினா வலிக்குதுன்னா நீ கட்சியை இணைஞ்சிரு, நீனும் பங்கேற்பாளர் உட்காரு, சண்டை போடுவோம். அங்க பார்த்துட்டு இந்த வேலை பார்க்குற. அப்ப இங்க ஊடகங்கள் வந்து வடநாட்டில் கோடி மீடியாங்கிறாங்க. மோடியோட மடிமேல ஊடகம் அமர்ந்திருக்கு அப்படின்னா, இங்க மோடி மடிமேல அங்க அமர்ந்திருக்குன்னா இங்க மோடியோட கழுத்துல, ஸ்டாலினோட கழுத்துல தான் ஊடகங்கள் அமர்ந்திருக்குது. திமுகவுக்கு வலிக்காம திமுக வந்து மிதவாத கூட அணுகிற வகையில தான் விவாதங்கள் நடத்தப்படுது. இல்ல சார், அதாவது விவாதங்கள் ஒரு நிமிஷம், யாரோ ஒருத்தர் ஒரு இடத்துல மும்முனை போட்டின்னு போட்டுறதுனால இப்போ ஒன்னும் மும்முனை போட்டின்னு யாரும் சொல்ல போறது இல்லையே. நான் என்ன சொல்றேன், இந்த குணசேகரன், செந்தில்வேலு, ஜீவசகாப்தன், ஹசீப்பு, ஜென்ராமு இவங்கெல்லாம் நேர்மையான அறம் சார்ந்த ஊடகவியலாளர்கள் அப்படின்னு நம்பி அவங்கள ஆதரிச்ச கொண்டாடின ஒரு சாதாரண குடிமகனை நான் சொல்றேன். ஆனா நான் கிட்ட இருந்து பார்த்து நெருங்கி பார்த்து இவங்க எல்லாரும் திமுக கிட்ட வாங்கி தின்னு வயிறு விளக்குறவன், இவங்க எல்லாருக்கும் படி அளக்கிறது திமுகன்னு கண் கூட தெரியுது. தெரிஞ்சவர்கள் பிறகு இந்த ஆட்சியை, இந்த அதிகாரத்தை எப்படி அம்பலப்படுத்துறோமோ அதே போல இந்த பேர்வழிகளை அம்பலப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதுதான் குணசேகரன், இந்த செந்தில்வேலு, இந்த ஜீவசகாப்தன், இந்த ஹசீப்பு இவங்க என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா தமிழ்நாட்டு பிரச்சனை விட்டுருவாங்க, உத்தரப்பிரதேசம் போயிடுவாங்க. உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது தெரியுமா, சத்தீஸ்கர் நடக்குது தெரியுமா, மத்திய பிரதேசத்தில் நடக்குது தெரியுமாம்பாங்க. இந்த தமிழ்நாட்டு பிரச்சனை ஓஞ்ச பிறகு தமிழ்நாட்டை வருவாங்க. டெல்லி விவசாயிகள் பாதிக்கப்பட்டா பேசுவாங்க, பரந்தூர் விவசாயி பாதிக்கப்பட்டா பேச மாட்டாங்க, ஏகனாபுரம் விவசாயி பாதிக்கப்பட்டா பேச மாட்டாங்க. அப்போ என்னன்னா ஒரு அநியாயம் அக்கிரமம் நடந்தா இவங்க கொதித்தழுவாங்க. எப்ப அது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தா, திமுக ஆட்சி காலத்தில் நடந்தா ஒருபோதும் கொதித்தள்ள மாட்டாங்க. அப்ப இவனோட கோபம்ங்கிறது, அரசீற்றம்ங்கிறது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒண்ணுக்கு மட்டும்தான் வருதுன்னா இது சந்தர்ப்பவாதம், இது மோசடித்தனம். ஒரு பிணம் விழுந்தா அந்த பிணத்தை வச்சு அரசியல் பண்ணி வாக்கு வேட்டையாடலாம் அப்படின்னு நினைக்கிற கைமைத்தனம். அதனாலதான் இவங்க அமலப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இதில் நாம் தமிழக கட்சி இவன் வந்து மும்முனை போட்டின்னு சொன்னா நாம் தமிழக கட்சி வந்து போட்டி போடுறது மக்கள் தெரியாதா? ஒன்னையெல்லாம் மக்கள் வாழ நினைச்சிருக்காங்களா? நாம் தமிழக கட்சி திமுக, நீ கொண்டாடுற திமுக வாக்கு காசு கொடுக்காம அவன் தேர்தல் காலத்துக்கு போகவே முடியாது. ஆனா நாம் தமிழக கட்சி காசு கொடுக்காம, பணம் கொடுக்காம, அதிகார முறைகேடு செய்யாம, எந்த தகுதி திட்டம் செய்யாம, கோட்பாட்டை பேசி, கொள்கையை பேசி நாம் தமிழக கட்சி பக்கம் ஈர்த்து இவ்வளவு பெரிய படையை கட்டி நாங்க 8.2 விழுக்காடு வாக்களை பெற்றுக்கோம்னா எங்க கட்சியோட தலைவர் பிரபாகரன், தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவர், அவரை பேசி மக்கள் படையை திரட்டி நாங்க இவ்வளவு பெரிய அமைப்பா மாறிக்கோம்னா அசாத்தியமான மாற்றம். நிலை எம்முளைக்கு நீ குணசேகரன், நீ எந்த முளைக்கு இல்ல? நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு தெரிஞ்ச திமுக காரங்களே கூட 4 முனை போட்டின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால எனக்கு என்னன்னா, நீங்க ஏன் ஒரு தனிப்பட்ட பர்சனாலிட்டி மேல ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு கேக்குறேன். கடந்து போகலாம், நீங்க ஒரு பொலிட்டிஷியனா இருக்கீங்க, கடந்து போக. திமுக இருக்கக்கூடிய தமிழன் பிரச்சனை இருக்காரு, அவர் வந்து கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு. நேர்ல பார்த்தா நான் பேசுவேன், அவர் பேசுவார், நான் பேசுவேன். ஆனா சூர்யா வெற்றி கொண்டா இருக்காங்க, விவாதம் முடிச்சு பேசுறப்ப அவ்வளவு கனிவா, அவ்வளவு பண்பா, ரொம்ப உறவா உரிமையா பேசுவாங்க, பிரச்சனை இல்லை. ஹபீசுல்லா இருக்காரு, அவர் பேசுறப்ப பண்பா பேசுவார், ஒரு பிரச்சனையும் இல்லை. அது ஒரு கருத்து முரண், அரசியல் முரண்பாடு. அவங்களுக்கு வந்து அந்த எல்லை தெரியும், அளவு தெரியும். ஆனா இந்த குணசேகரன், இந்த செந்தில்வேல், இந்த ஜென்ராமு, இந்த ஜீவசகாப்தன், ஹசீப்பெல்லாம் கூலிக்கு மாரடிக்கக்கூடிய பேர்வடிகள். அவங்க கொடுக்கிற காசுக்கு இவங்க கூலிக்கு மாரடிக்கிறாங்க. அதுக்கு ஜனநாயகம் என்று பேசிட்டு இந்த ஜனநாயகத்தில் வந்து நீங்க சுயேட்சை போட்டி போட்டா கூட சொல்லணும், சுயேட்சை போட்டி போட்டா அவனுக்கான பங்களிப்புன்னு சொல்லணும். ஆனா நாம் தமிழக கட்சி ஒரு மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டும் கூட 4 பொதுத் தேர்தலை கடந்த பிறகு கூட நாம் தமிழக கட்சி போட்டு போற செய்தி நான் சொல்ல மாட்டேன், என்னோட அதிகார வலிமையை பயன்படுத்தி நான் மூடி மறைப்பேன்னா நீ யாருக்கடா வேலை செய்ய? இதுக்கு பேர் ஜனநாயகம். எதுக்கு தனிப்பட்ட முறையில் எதுக்கு இவ்வளவு காட்டமா விமர்சனம்? எனக்கு அதாவது இன்னும் கடுமையான கோபங்கள் இருக்கு, ஆனா வார்த்தைகளை ரொம்ப கண்ணியமா பயன்படுத்துறேன். அதாவது பகுஜன் சமாஜ் கட்சி அது கூட போட்டி போடுது, அப்ப அது 5 முனை போட்டின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கிறேன். பகுஜன் சமாஜ் கட்சி வந்து ஒரு தேசிய கட்சி, மாயாவதி வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர், 5 முனை போட்டின்னு சொல்லிட்டு போ. ஒரு ஜேர்னலிஸ்டுகளுக்குமே ஒரு கருத்து இருக்கும். முதல்ல நான் வந்து தெளிவா தீர்க்கமா சொல்றேன், முதல்ல இதெல்லாம் ஊடகங்கள்ங்கிறது முதல்ல நிறுவனம், அப்புறம் தான் ஊடகம். முதல்ல அவங்க நிறுவனத்தின் முடிவா கூட இருக்கலாம். நிறுவனம் ஒரு தனிப்பட்ட நபரின் முடிவு, நீங்க எப்படி முடிவுக்கு வரீங்க? அதாவது அந்த நிறுவனம் யாருக்கு சார்பா இருந்தாலும்
நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஆட்கள் வந்து எல்லாருமே திமுகவோட கைகுடிகள் தான். இதை சொல்கிறது எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, எந்த எனக்கு இதில் வந்து நிலவரதும் இல்லை. எனக்கு நல்லா தெரியும், கிட்ட நெருங்கி பார்க்குறேன் எவ்வளோ குறைபாடு இருக்குது, என்ன ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்படுது. நம்மளை வந்து பாஜகவை மோடியை நாம் தமிழர் கட்சி அளவுக்கு இந்திய பின்னலத்தையே யாரும் விமர்சிக்கலைங்க. இந்திய பின்னலத்தையே விமர்சிக்கல. மோடியை வந்து இனப்படுகொலையாளர்னு பேசினதாக இருக்கட்டும், மோடி இனப்படுகொலையாளர்னு பேசினதாக இருக்கட்டும், இல்லை வந்து பன்னாட்டு தரகர்னு பேசினதாக இருக்கட்டும், இல்லை பணமதிப்பில் இருந்ததாக இருக்கட்டும், மனிதகுல விரோதின்னு சொன்னதாக இருக்கட்டும், கடுமையாக சாவர்கரை விமர்சிச்சதாக இருக்கட்டும், அவ்வளோ விமர்சிச்சிருக்கோம். ஆனால் திரும்ப திரும்ப பாஜக பி டீம் நாம் தமிழர் கட்சின்னு பேசுகிறான் அப்படின்னா அவன் என்ன திராவிட லாபி பண்ணுறேன், என்ன ஊடக லாபி பண்ணி என்ன கருத்துராக்கம் பண்ணுறேன். பெரியார் குறித்தான விமர்சனம் வருது. பெரியாரை வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சித்தது கடந்த காலத்தில் கருணாநிதியும் அண்ணாவும் தான். நாங்கள் இல்லை, நாங்கள் வந்து திருமணத்தை மையப்படுத்தி விமர்சிக்கல. அவரோட கோட்பாடுகள், நிலைப்பாடுகள், சந்தர்ப்பவாதம், நயவஞ்சகம், தகிடு தத்தம், நிலைப்பாடு மாற்றம், தடுமாற்றம், தத்துவ முரண், தன்முனைப்பு, அப்புறம் தன்முரண்பாடு, இதைத்தான் விமர்சிக்கிறோம். நீ அதை விமர்சிச்சா சம்மந்தமே இல்லாமல் இதை மடைமாட்டு மனன்னு தலைவரை போய் சந்திச்சாரா இல்லையா? சந்தோஷம் ஒரு ஆள், அவன் யாருங்க? அவனை கூப்பிட்டு வச்சு 1 மணி நேரம் பேட்டி. அவன் வந்து ஒளிப்பதிவாளர், அவ்வளோதானே. அந்த சந்தோஷ் வந்து வேலூர் சிலையில் வந்து அண்ணன் இருக்கிறப்ப அண்ணங்காலில் ஒவ்வொரு முறையும் காலில் விழுந்து இந்த பகலவன் படத்துக்கு எனக்கு வந்து ஒளிப்பதிவாளர் வாய்ப்பு கொடுங்கன்னு கெஞ்சினவன். அவன் வந்து ஒரு தளபதி போல, ஈழத்தில் போராடி போல அவனை வச்சு 1 மணி நேரம் பேட்டி எடுத்து அப்போ பெரியார் ஈவரா குடித்தான விமர்சனம், பகுப்பாய்வு அப்படின்னு போய்கின்ற ஒரு சமயத்தில் நீ ஈவரா செஞ்ச நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி நீ கூட்டம் போடு, கருத்தரம் நடத்து, கருத்துருவாக்கம் செஞ்சு, பரப்புரை செஞ்சு. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஈழத்துக்கு ஒரு போகவே இல்லையா, தலைவரை பார்க்கவே இல்லையா அப்படின்னு அதை மடைமாற்றம் பண்ணுறான்னா அதை ஒட்டுமொத்த அந்த ஊடகங்களும் செய்யுதுன்னா இவன் யார் பழசுறாங்க? கேட்க வந்த கீழே வந்து 4 முனை போட்டி எப்படி நீ சந்திக்க போறீங்கன்னு தான் கேட்டேன். நீங்க கடைசியில் வந்து அந்த எங்களுக்கு அதாவதுங்க இதுல வந்து மற்றவங்களுக்கு தடுமாற்றம் இருக்கு. திமுக எடுத்துக்கங்க, திமுகவில் வந்து இல்ல அது தடுமாற்றம் இருக்கு. திமுக ஒரு நிலையான கூட்டணி இருக்கு, அதிமுக இருக்கு. திமுகவில் வந்து வைகோ இருப்பாரா வெளியேறுவாரா, திருமா இருப்பாரா வெளியேறுவாரா, பாமக உள்ள வருமா வராதா, வேலுமுருகனுக்கு சீட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, கொடுத்தாலும் அந்த ஒரு தொகுதியில வெள்ள வைக்காம தோக்கடிச்சு என்ன வேலை செய்வாங்க இப்படின்னு அங்க குளறுபடி இருக்கு. போன முறை 174 போட்டி போட்டாங்க திமுக, மற்றவங்கள 6 போட்டி போட்டாங்க. இப்ப யாருமே 6க்கு ஒத்துக்கல. வளராத மதிமுகவே 12 சீட்டு கேட்குது. இப்ப அங்க வந்து இதை பிரிக்கிறதுக்குள்ள பிரச்சனை இருக்கு, பங்கு பிரிக்கிறதுக்குள்ள பிரச்சனை இருக்கு. இந்த பக்கம் அதிமுகவில் கூட்டணி ஆச்சுன்னு அமித்ஷா சொல்ல, எடப்பாடி பழனிசாமி வந்து இல்ல கூட்டணி ஆச்சுன்னு இவர் சொல்ல, அங்கேயும் குழப்பமா இருக்கு. இந்த பக்கம் விஜய் வந்து யாராவது நம்ம கூட்டணிக்கு வருவாங்களான்னு கதவை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு, யாரும் வரல. இல்ல என்னை தலைமை ஆஜர் வந்தீங்கன்னா ஓகே, இல்லைன்னா நான் போட்டி போறேன்றாரு. அதாவது அவர் இன்னும் நிர்வாகப்பட இருக்காரு. அவர் வந்து திமுகவோடு பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னாரு, அதிமுகவோடு கூட்டணி இல்லைன்னு சொன்னாரா? அவருக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்கு. இன்னொன்னு சொன்னாரு, என்ன பாஜகவோடு திமுக அதிமுக போனது எப்போ நாங்க போக மாட்டோம்னாருல. இனி அதிமுகவோட போக மாட்டாரா? பாஜகவோடு திமுக அதிமுக போன மாதிரி நாங்க போக மாட்டோம். நீ பாஜகவோட போக மாட்டேங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நீ அதை முதல்ல சொல்லிட்டே. அதிமுகவோட போகவே போக மாட்டியா? அதிமுக கொடுத்தா நிலைப்பாடு என்ன, கருத்து என்ன, மதிப்பீடு என்ன? அதிமுக கூட பாஜக இருக்கே சார். இந்த அதாவது இந்த 10 மாத காலம் இருக்குங்க. 10 மாத காலங்கிறது பெரிய காலகட்டங்க. அதுக்கு இடையில எங்கேயாவது இந்த உரசல், இந்த கூட்டணி ஆட்சிங்கிறது யார் முதலமைச்சர் வேட்பாளங்கிறது உரசலா மாறி அது ஒரு பிளவை ஏற்படுத்தி மறுபடியும் அதிமுகவும் பாஜகவும் பிளந்துருச்சுன்னா அந்த அந்த இடத்துல அதிமுகவோட போய் ஒட்டிக்கலாம்ங்கிற அந்த எண்ணம் விஜயோட ஆள் மனசுல ஒட்டி கொண்டிருக்கு. எப்படி சொல்றீங்க? தெரியுங்க, நேத்து இன்னொன்னு தான் சொன்னாரு, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், தாவேகாவுக்கு விஜய் தான் சிஎம் கேண்டிடேட். அது செட் ஆகாது. அது இன்னைக்கு நிலைப்பாடு, அந்த நிலைப்பாடு நான் 6 மாசம் கழிச்சு மாறக்கூட கூடும். அதனால அவங்களுக்கு தனிச்சு போட்டின்னு அவங்க தள்ளிவிடப்பட்டாங்க. ஆனா இந்த நிலைப்பாட்டில் உறுதியாப்பாங்களான்னு தெரியாது. ஆனா நாம் தமிழர் கட்சி நாங்க திட்டமிட்டு தெளிவா தனிச்சு தாங்க போட்டின்னு தீர்மானிச்சு தான் களத்துக்கு வந்தோம். அப்ப எங்களுக்கு ஏறக்குறைய 150 இடங்கள்ல வந்து வேட்பாளர் யாரு அப்படின்னு தெரியும். இப்ப நாங்க இந்த ஆண்டிலே பரப்புரையை தொடங்கிடுவோம், இந்த ஆண்டுல பணிகளை தொடங்கிடுவோம். அப்ப களத்துல இந்த 4 முனையில முதல்ல நாம் தமிழர் கட்சி தான் ஓடிக்கொண்டிருக்கு. எங்களுக்கு வந்து காசு வந்து திருட்டுத்தனமா காசை கொள்ளையடிச்சு வச்ச காசை வந்து வெளில எடுக்கணும், அதை விநியோகம் பண்ணணும், அந்த சிக்கல் இல்லை. அதிகாரத்தை முறைகேடு பண்ணணும், அந்த சிக்கல் இல்லை. கூட்டணி கட்சி காசு கொடுக்குமா, அந்த தயக்கம் எதிர்பார்ப்பு இல்லை. எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நாங்கள் மக்கள் நம்பி நிற்கிறோம், மக்கள் நம்ப நிற்கிறோம். ஆபிரகாம் லிங்கன் சொன்னது போல மக்களுக்காக மக்களே ஒரு ஆட்சி தான் மக்களாட்சினர். அந்த மக்களாட்சி தத்துவத்தை நிலைப்படுத்துவதற்கு நாம் தமிழர் கட்சி வந்து களத்தில் உறுதியாக நிற்குது. அதனால பெரிய நம்பிக்கை ஒன்று நிற்கிறோம். 2026 காலம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கான களமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். 24 நாங்கள் வந்து அங்கீகாரத்தை பெற்றோம், மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றோம். 26 மாநில கட்சி அங்கீகாரங்களை கடந்து
மாநிலத்தில் ஆட்சிங்கிற இடத்துக்கு போகும் நம்புறோம். அதுக்காக நாங்கள் உழைக்கிறோம். விஜய் தனித்து போட்டி இட்டாலும் கூட அது எந்த விதமான நெருக்கடியும் நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்படுத்தாதுன்னு உறுதியா நம்புறீங்களா? விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு நீங்க பாராளுமன்ற தேர்தலை கூட விட்டுருங்க. நாம் தமிழர் கட்சி விமர்சிக்க தொடங்கின காலகட்டம் அதை கூட எடுத்துங்க. அதுக்கு பிறகு தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் பிரதான கட்சியில் போட்டி போடாத போதும் நாம் தமிழர் கட்சிக்கு 21,000 மேலான வாக்குகள் விடுது. அதே போல விஜய் களத்துக்கு வந்த பிறகுதான் விக்கிரவாண்டி தேர்தல் வருது. விக்கிரவாண்டி தேர்தல் களத்தில் வந்து விஜயோட வாக்கு எங்கே போச்சு? விஜயால யாருக்கு இந்த அரசியல் களத்தில் பாதிப்புனா முதல்ல விஜய்க்கு தான் பாதிப்பு. அவரோட திரை வாழ்க்கை வந்து முடிஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். நாளைக்கு வந்து இந்த அரசியலை தோற்று போனார்னா அது திரையிலுமே எதிரொலிக்கும். அதனால 26 இருக்கட்டும், 26க்கு பிறகான காலகட்டமாக இருக்கட்டும், விஜய்க்கு தான் நெருக்கடியே ஒழிய எங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை. பலவிதமான கருத்துக்களை ரொம்ப பொறுமையா, எளிமையா, ஆழமா, ஆவேசமா தெரிவிச்சிருக்கிறீங்க. மிக்க நன்றி திரு கார்த்திக். மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.